ஹலோ கைஸ், இன்னைக்கான இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அசோக் செல்வன் மற்றும் சாந்தனு ரெண்டு பேருமே சேர்ந்து நடிச்சு ரீசெண்டாக தேட்டர்ஸ்ல வந்த படம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ ஸ்டார். ஸோ படம் பார்க்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஸோ அரக்கோணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கிரிக்கெட் டீம் வந்து இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ ஸ்டார். ஸோ இந்த ரெண்டு டீமுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்து ஆகவே ஆகாது. பட் ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு டீமுமே சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா விளையாடக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து பார்த்தீங்கன்னா வருது. அது எதனால் வந்துச்சு, அப்படி அந்த விளையாட்டில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சாங்களா அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோடைய ஸ்டோரி. ஸோ எனக்கு இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீசென்ட் வாட்ச் ஃபிலிமாக வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. இந்த படத்தோடைய ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளே அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருந்தாங்க. படம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேஜிங்காக வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போயிருந்தாங்க. இதுக்கு ஆப்போசிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் இருந்தது. ஸோ செகண்ட் ஹாஃபில் அந்த ஸ்க்ரீன் பிளேல வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா கோட்டை விட்டுட்டாங்க. ஸோ செகண்ட் ஹாஃபில் வந்து இந்த ஸ்க்ரீன் பிளேலாம் வந்து ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா லேகாக வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போயிருந்தாங்க. படம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே வந்து லேக் அடிச்சு. ஸோ செகண்ட் ஹாஃபில் ஒரு சின்ன பாசிட்டிவ் என்ன அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அசோக் செல்வன் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தம்பியா ஒருத்தர் இந்த படத்தில் வந்து நடிச்சிருப்பாரு. ஸோ அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த ஹாஃபில் காமெடியாக வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொண்டு போயிருந்தாங்க. ஸோ தியேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா படம் பார்க்க வந்தவங்களோட அந்த ரயிலின் ஒலிகள் பாட்டு பார்க்க வந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ இந்த படத்துக்கு சினிடாக்ஸ் தமிழ் சார்பாக தர ரேட்டிங் என்ன அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 5க்கு 3.5 வந்து பார்த்தீங்கன்னா தரலாம். ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக குறை சொல்கிற மாதிரி படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. ஸோ ஓவராலாக ஃபேமிலியோட வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டைம் வந்து வீக்கெண்டில் இந்த படத்தை பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுங்கள்.